ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, ரொம்பவுமே கிறிஸ்பியான சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் செய்ய போகிறேங்க. ஸ்ப்ரிங் ரோல்னாலே குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தாங்க நான் இடையிடையே சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு ஸ்ப்ரிங் ரோல் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சீட் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு காய்கறிகளை சேர்த்திக்கலாங்க. 3 பீன்ஸ் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. முட்டைக்கோசு கொஞ்சமாக போட்டுக்கலாம். 1 கேரட்டை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கிறேன். 1 தக்காளி இதையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, நான் 5 உருண்டையாக பிரித்து வச்சுக்கிட்டேன். இதை நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு லேயர் மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு தூவி விட்டுட்டு செகண்டாக தேய்ச்சி வச்ச லேயர் எடுத்து போட்டுக்கலாங்க. அப்போ தான் மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்தது நான் இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக தேய்ச்சி கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு தூவிட்டு நம்ம ஒவ்வொரு லேயராக மேலே மேலே போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ நான் லாஸ்ட்டு லேயரை போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக உருட்டி எடுத்துக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக உருட்ட முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிசாக உருட்டி எடுத்துக்கலாங்க. அடுத்தது தோசைக்கல் லைட்டாக சூடான பிறகு நம்ம இதை போட்டுக்கலாங்க. பாருங்கள், லைட்டாக பபிள்ஸ் வந்த பிறகு நம்ம இதை திருப்பி போட்டுக்கணும். இந்த சைடு அதே மாதிரி நல்லா பபிள்ஸ் வர வரையும் 2 நிமிஷம் விடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், ஒவ்வொரு லேயரும் எடுக்கிறப்ப ஈஸியாக வருது. நம்ம ஆயில் போட்டுட்டு மாவு போட்டதுனால ஈஸியாக எடுக்க வருது. எவ்வளோ மெல்லிஸாக இருக்கிற மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் ரோல் சீட் ரெடி பண்ணிட்டோங்க. அடுத்தது ஃபஸ்ட்டு சீட்டை வச்சுக்கலாம். இது மேலே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிறத 2 ஸ்பூன் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்ச பிறகு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் இன்னொரு டைம் ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 சைடும் மடித்து விட்டுக்கணுங்க. ரெண்டு சைடும் மடித்த பிறகு இன்னொரு டைம் ரோல் பண்ணிக்கணும். 2 ஸ்பூன் மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த பேஸ்ட்டை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு போட்ட பிறகு நல்லா இழுத்தி ஒட்டிக்கலாங்க. மாதிரி டைட்டாக ஒட்டிக்கணும். அவ்வளோதான். நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஷீட் வச்சுக்கிட்டேன். இது மேலே ஸ்டஃபிங் 2 ஸ்பூன் வச்சுக்கலாம். ஸ்டஃப் வச்ச பிறகு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு டைம் ரோல் பண்ணிவிட்டு 2 சைடும் மடித்து விட்டுக்கலாம்.
2 சைடும் மடித்த பிறகு இன்னொரு டைம் ரோல் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த ஓரத்தில் மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கிட்டு ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா ஷீட்லேயும் ஸ்டஃபிங் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ பொரிக்க ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கிட்டு ஆயில் லைட்டாக ஹீட்டான போதுங்க. ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ரோல் ஒவ்வொன்றையும் உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கணுங்க. ஒரு சைடு இந்த மாதிரி கலர் ஆனணும், நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆன பிறகு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு ஸ்ப்ரிங் ரோலையும் உள்ளே போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். ஒரு சைடு லைட்டாக ப்ரௌன் ஆன பிறகு இன்னொரு சைடும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கணுங்க. இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரிங் ரோலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே கிறிஸ்பியான சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் வீட்லேயே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவங்களுக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் ஃபோரஸ் ஸ்பெஷல் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியுடன் வரேன். தேங்க்யூ.